நீங்க அடிச்சிருக்கீங்க நேத்து, ஏன் சார் அடிக்கிறீங்க? போலீஸையே அடிக்குது. அடிப்பீங்க, கிறிஸ்டியன் அடிப்பீங்களா? மச்சான்னா ஒவ்வொரு தரமும் இப்படிதான் பண்றீங்க. ராஜா நியாயத்தை கேட்டா உடனே ராஜாவுக்கு எதிராக ஆக்ட் பண்றது நீங்க. நான் இப்ப அங்க போவோம், மக்களை பார்ப்போம், இந்துக்களை. ஏன்னா நீங்க வந்து இந்துக்களை அனாதையா? நீங்க பார்க்க மாட்டீங்க, அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க அடிப்பாங்க, மேற்கொண்டு ரத்த காயமாயி ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க பெண்களை அடிச்சிருக்கீங்க. அது ஏன் பண்ணீங்க? எப்ப பாரு தடி எடுத்து வாங்கறதா? ஹிந்துக்கள்கிட்டையும் ஓட்டு இருக்கு சார். உங்களால இந்த டிஎம்கே கவர்மெண்ட் தோத்து போகும் சார், நிர்வாகிகள் உங்களால. ஏன்னா நீங்க எல்லாரும் இந்துக்களை டார்ச்சர் பண்றீங்க, கொடுமைப்படுத்துறீங்க இந்துக்களை. தமிழ்நாட்டில் இந்துக்களால வாழ முடியல. அப்ப நான் அங்க வரேன். ஏன்னா நீங்க அடிச்சுங்கிறத ஏன்னா நீ அதாவது இந்துக்களுக்கு எப்படி சார் போலவும் நீங்க எப்படி? யார் அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? அவரை வர சொல்லுங்க சார், மன்னிப்பு கேட்கட்டும். அவர் இல்ல சார், பாலமுருகன் யாரு சார்? அடிச்சீங்க, அடிச்ச மாதிரி ரோட் மறிச்சா அடிப்பீங்களா? என்னைக்கு சார் நீங்க நியாயத்தோட நடந்திருக்கீங்க? நான் 35 வருஷமா அரசியல் இருந்திருக்கேன். போலீஸ் எப்பவுமே ஹிந்து விரோதமா செயல்படுங்க. உங்களுக்கு எப்ப சாப்பிடுங்க? ஏன்னா அவங்க ரோட்டுக்கு வந்துருவாங்க, நம்ம ரோட்டுக்கு வரோம், நாங்க ரோட்டுக்கு வரோம். ஏன்னா நீங்க அவங்க வந்து எண்ணிக்கை காட்டுறாங்க சார். நீங்க கோயம்புத்தூர் கேஸ்ல பாட்சா நீதிபதியை மிரட்டினாலாம் மிரட்டலையா? அந்த பாட்சாவுக்கு நீங்க நான் போறதுக்கு இப்ப இவ்வளவு தூரம் பெரிய ராணுவ நடவடிக்கை மாதிரி அந்த கோவை பாட்சாவோட பணம் போகும்போது நீங்க எல்லாம் கையை கட்டி தான் நீங்க எங்க போனீங்க? தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணீங்க? வங்கதேசத்துல கொல்லப்படுற இந்துக்காக இங்க போராட்டம் நடத்தினா அதே கோயம்புத்தூர்ல என்ன கைது பண்ணீங்க? அப்ப போலீஸ் வந்து கொஞ்சம் கூட ஷேம்லெஸ்லி ஹேவ் பீன் ஆன்டி ஹிந்து. ஏன்னா தமிழ்நாடு, நான் அதே கோயம்புத்தூர்ல சொல்றேன், அந்த கோயம்புத்தூர்ல வங்கதேச இந்துக்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிம்பத்தட்டிக்கா தர்ணா, அதுக்கு என்ன கைது பண்ணீங்க? நான் போயிருந்தேன். ஆனா அந்த கொலகாரம் பாட்சா அவன் போன ஊர்வலத்துக்கு நீங்க எல்லாரும் கையை கட்டிட்டு 2000 போலீஸ் நிக்கிறீங்க. ஏன்? என்ன ஒரு 2 மாசத்துக்குள்ள நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல. ஐ ஹேவ் பீன் அரெஸ்டட். ஆனா பாட்சாவுக்கு சல்யூட் போட்டு 2000 போலீஸ் நிக்கிறீங்க. அப்ப தமிழ்நாடு போலீஸா ஆன்டி ஹிந்துவா இல்லையா? இப்ப இந்த ஊர்ல இருந்து நேத்திக்கு அடிச்சு காயப்படுத்திருக்கீங்க, பெண்கள் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அது எப்படி அடிப்பீங்க? நீங்க இந்துக்கள் அடிப்பீங்களா? உங்க கண்ணெதிர சொல்றாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்களும் வாங்க, நான் என்ன சொன்னேன், நீங்க வாங்க மீடியா கூட்டி ஜிஹெச் போவோம், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா நீங்க உங்க கண்ணெதிர சொல்றாரு, நீங்க தான் ரோடு மறிச்சா அடிப்பேன்னு சொன்னீங்கன்னா அவர் உங்க கண்ணெதிர சொல்றாரு. நான் கேட்கிறேன், அவங்களோட சப்பரம் போகணும், ஹிந்துக்களுக்கு போகாது. கயிறு கட்டி ஆஸ்பத்திரியில இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஹோல் மீடியாவோட நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம் சார். நீங்க போய் சொல்றீங்களா, அவங்க போய் சொல்றாங்களா பாத்துருவோம். இங்க பாருங்க, அடிச்ச ஆஸ்பத்திரியில இருக்காங்களா இல்லையா? டெல் மீ தட், அட்மிட் தி ஃபேக்ட். காலையில அவங்க கயிறு போட்டு பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். என்ன போலீஸ்னா நீங்க என்ன வேணா பண்ணலாம் இருக்கான சட்டத்துல பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்ப அதோட தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹிந்துங்கிறதுனால கட்டினீங்க. எடுக்கலன்னா 133ல அவனை ரிமாண்ட் பண்ணிருன்னு சொல்லி பேசி சத்தம் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தைக்கு வந்தேன். வர பேசுவோம், நீங்க முதல்ல ரிமூவ் பண்ணுங்க, எடுக்க வச்சு ஒண்ணு வேணாம். இட் இஸ் வெரி சிம்பிள். இப்ப நீங்களும் வாங்க, நானும் வரேன், ஆஸ்பத்திரிக்கு போவோம். காயப்பட்டவங்க இருக்காங்களா இல்லையா? ஹிந்துக்கள் தரப்புல போய் சொல்றாங்களா, அபிஷியல் தரப்புல போய் சொல்றீங்களா? பாத்துருவோமே. இட் இஸ் வெரி சிம்பிள். நேர போவோம்,
போலீஸ் நீங்க தடியால் அடிச்சு இந்துக்களை ரத்த காயம் பண்ணி இருக்கீங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க இல்லன்னா ஆஸ்பத்திரி போவோம். வாங்க ஆஸ்பத்திரி போவோம். வாங்க சார், ஆஸ்பத்திரி போவோம் சார். ஒரு செகண்ட் சமாதானம் ஏன்னா ஆஸ்பத்திரி போறது சட்டவிரோதம் இல்லையில, அதெல்லாம் பேஷண்ட்ஸை பார்க்க போறது சட்டவிரோதம் இல்லையில. உங்க குச்சி ஒண்ணும் மேல போகாது. You have always been acting against Hindus. ஹிந்துக்களுக்கும் ஓட்டு இருக்கு. அதான் மிஸ்டர் ஸ்டாலினுக்கு புரிய வைப்போம். இந்துக்களுக்கு ஓட்டு இருக்கு. நீங்க என்ன நினைச்சீங்க? மைனாரிட்டிஸ்க்கு மட்டும் தான் ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்துக்கள் அனாதைன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கா யாருமே வர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? சக்கரபாணியா இருந்தா நீங்க எல்லாரும் அவங்களுக்கு வந்து சபார்டினேட்டா இருக்காங்க. பெரியசாமிக்கு எதிராக நான் சொல்றேன் இல்ல, இந்துக்களுக்கு எதிராக நேற்று குச்சி வாங்கி அடிபட்டு காயப்பட்டிருக்கீங்கல்ல, பற்றி இருக்கீங்கல்ல. பெரியசாமிக்கு எதிராக ஓங்குங்க பார்ப்போம், சக்கரபாணிக்கு எதிராக ஓங்குங்க பார்ப்போம். சல்யூட் போடுவீங்க. அவங்க எல்லாருக்கு மேல கேஸ் இருக்கு, ஊழல் வழக்கு இருக்கு. ஆனா அந்த ஊழல் வழக்கு சுவமோட்டோ ஹைகோர்ட் எடுத்து விசாரணை பண்ற அந்த பெரியசாமிக்கு நீங்களா சல்யூட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அது ஷேம்லெஸ் ஆக்டா இல்லையா? சொல்லுங்க சார், நான் நியாயத்தை கேட்கிறேன். நீங்க நேற்று அடிச்சதுனால கேட்கிறேன். இப்ப என்ன பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டல் போவோம். ஏன்னா ஆஸ்பத்திரி போய் பேஷண்ட்டை பார்க்க கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால ஆஸ்பத்திரி போவோம். ஏன்னா எப்பொழுதுமே போலீஸ் தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறார் மிஸ்டர் ஸ்டாலின்? இந்துக்களுக்கு ஓட்டு இல்லை, நாதி இல்லைன்னு நினைக்கிறார். அப்படிதான் பெரியசாமி நினைக்கிறார், அப்படிதான் சக்கரபாணி நினைக்கிறார். இந்துக்களுக்கு ஓட்டு இருக்கு, ஒண்ணும் இல்லை. இந்த 220 ஏக்கர் கோவில் இத 220 ஏக்கர் அபகரிக்க வந்தார் சக்கரபாணி. நான் போனாக்கா மாடு மிரண்டது அப்படின்னு எம்எல்ஏ கேஸ். நான் இது களிமந்தி இதுக்கு போனா கோசாலைக்கு நான் போனேன்னா மாடு மிரண்டு விட்டான். நான் 100 மாடு வளர்க்குறேன். அந்த மாதிரி தான் பண்றீங்க. You have all been acting against Hindus, anti-Hindu, anti-Hindu, anti-Hindu. அவங்க கிரௌடு வந்தாங்கன்னா நீங்க கையை கட்டி இருப்பீங்க. இந்துக்களுக்கு கிரௌடு வரலன்னு இருப்பீங்க. இப்ப கிரௌடு காட்டுவோம். எனக்கு அது தெரியாது. அங்க அங்க அதோட பிரச்சனை பத்தி இல்ல சார். கோர்ட்டு தீர்ப்பை நீங்க நிறைவேற்றணுமா வேண்டாமா? கோர்ட்டு தீர்ப்பை நம்ம நிறைவேற்றணும். சரி, கோர்ட்டு தீர்ப்பு இந்துக்களுக்கு ஃபேவரபிளா இது போடணும்னு கொடுத்துருக்கா இல்லையா? அவங்க பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிருக்கா இல்லையா? நான் இப்ப பார்த்தேன். ஐயோ, இந்த ஹிந்து எப்பவுமே சொல்றேனே, இவன் வந்து கொஞ்சம் கூட தன் உரிமையை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அவன் கடைசியா ஒன்னே தான் கேட்கறான். சுடுகாட்டுக்கு பாதையை கொடு, சுடுகாட்டுக்கு பாதையை கொடு. அதை கூட நீங்க கொடுக்க மாட்டீங்க. அவன் வேற ஒண்ணு, நான் வாழறதுக்கு உங்கள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேங்க, நான் இந்து. அவன் அதிகபட்சம் உங்கள்கிட்ட என்ன கேட்கறான்? எனக்கு சுடுகாட்டுக்கு போன போதைக்கு பாதையை கொடு, பாதையை கொடு. நீங்க அதையும் கொடுக்க மாட்டீங்க. ஏன் இப்ப நான் ராஜாங்க போறதுனால என்ன கஷ்டம் ஆகிடும் சொல்லுங்க? ஒரு பாதிரியார் வர்றார் போறார், தடுப்பீங்களா? தடுத்து இருக்கீங்களா இதுவரை? நான் சொல்றேன், கோர்ட்டுல பாஷா நீதிபதிய மிரட்டுறான். உன் குடும்ப குழந்தையோட இருக்கணுமா வேண்டாமான்னு. நான் இன்னும் நிறைய பேச முடியுங்க. சட்டமன்றத்திலே பேசியிருக்கேன். வந்து தர்மபுரி பஸ் எரிப்பு கேஸில் தூக்கு தண்டனை கிடைச்சி. ஆனால் நான் வாஸ் தேர் when Advanji came 98 February 14. 60 பேர் கொண்டு இருக்காங்க. தூக்கு தண்டனையே இல்லையே. என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. நான் கேட்கறேன், நான் இது சட்டமன்றத்திலே பேசியிருக்கேன். ஏன்னா நடக்கிறது பூரா இந்துக்களுக்கு எதிராக அராஜகம், அயோக்கியத்தனம் இந்துக்களுக்கு எதிராக. ஏன் நீங்க இந்துக்கள் ஒண்ணும் இல்லை, அவங்க இப்ப ரோடு தானே கேட்கறாங்க. அதானே அதுக்கு ஏற்பாடு பண்ணி சரி நாம சரி நீங்க ரோடு போட்டு கொடுப்பீங்க எசமானங்க சொல்லிட்டாங்கன்னு நான் போய் சொல்றதில்ல. என்ன தப்பு சொல்றீங்க? என்ன எசமானர்கள் 2 பேரும் வந்திருந்தாங்க, ஒத்துக்கிட்டாங்க, சொல்லிட்டோம். அவரு சொல்லிருக்கோம். நீங்க அடிச்சிருக்கீங்க. இதுக்கு நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு என்ன தேதி? 30. நான் 6ஆம் தேதி வரேன். அதுக்குள்ள நீங்க ரோடு போயிட்டீங்கன்னா நானே சாலை. ஏன்னா இந்துக்களோட கோரிக்கையை கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. அந்த 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துரும். ஏன் சார் பிரச்சனை? நான் என்ன சொல்றேன், கிறிஸ்டியன்ஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க சார். இப்ப என்ன தடுக்கிறீங்களா? கிறிஸ்தவர்களை தடுங்க வைப்போம். ஒரு ஆள்
ஒரு ஆள் மேல எஃப்ஐஆர் அப்புறம் நான் பேசல. பீஸ் கபடி கூட்டி உட்கார்ந்து வைக்கலாம் கேக்குறீங்க. ஒரு மக்கள் பேசுறாங்க. பீஸ் கபடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன வரைக்கும் கூட்டி உட்கார்ந்து பேச முடியல. அதெல்லாம் பேசி இல்ல ஏனா போய் சொல்றீங்க. அதெல்லாம் வரல. எங்களை தான் இந்துக்களையே மிரட்டுறீங்க. அதான் எப்படி கள்ள கொண்டு வந்தாங்க எல்லாருமே தாசில்தார் மீட்டிங்லாம் வச்சிருக்காரு. பீஸ் மீட்டிங் எல்லாம் பல தடவை வந்தாங்களா? அவங்க வரலன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எதுக்கு தானே சொல்றாங்க. ஆர்டிஓ மீட்டிங் வரல. இப்ப எனக்கு இல்லை எண்ணிக்குள்ள ரோடு போடுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவர் இங்க வரணும். நான் வர்ற வரையும் நான் இங்க உட்காந்துருக்கேன். நீங்க ஒருத்தர் கை காட்டுறீங்க. அது ஒரு பெரிய இது. எனக்கு மேல் உயர் ஒண்ணு இல்லைங்க. கள்ளி மண்ணை 220 ஏக்கர் கோசாலை. ஆமா, அதை கொள்ளையடிக்கிறதுக்கு சக்கரபாணியை நான் வந்து என்ன ஒரு பக்கம் டிக்கிக்கு ஒரு இடம் அதுல கொண்டு வர்றதுக்கு 220 ஏக்கர் சார். அந்த மாடு நான் அதை வந்து என் சோசியல் மீடியாவில் போட்டேன்னு தான் என் மேல கேஸுக்கே காரணம். அதுவும் அது வந்து சுபவீர பாண்டியனுக்கு சொந்தக்காரங்களா என்ன தெரியல. அது ஒரு அம்மா இதுல அறநிலைத்துறை முழுக்க கிரிப்டோ தான் இருக்காங்க. நான் ஹிந்துஸ், ஆன்டி ஹிந்துஸ். நான் வந்து சோசியல் மீடியாலே போட்டிருக்கேன். அறநிலைத்துறை வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட் வெஹிக்கிள் சர்ச்சுக்கு போய் சர்வீஸ் பண்றத அவ்வளவு நடக்கிறது தமிழ்நாட்டில். ஹிந்துக்களுக்கு எதிராக அராஜகம் நடக்கிறது. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? அதிகாரிகள்லாம் ஹிந்துக்கள்கிட்ட ஓட்டு இல்லைன்னு நினைக்கிறீங்க. அது இப்ப மதுரையில் 22ஆம் தேதி தெரியும். இந்த சட்டமன்ற தேர்தலில் புரியும். ஹிந்துக்கு எதிராகவே ஆக்ட் பண்றதுக்கு நிர்வாகமா சார்? ஸ்டாலின் இருக்கலாம், கோயிலுக்கு போகாம இருக்கலாம், பெச்ச போட்டு அழிச்சாரு. நடந்ததா இல்லையா? ஸ்ரீரங்கத்துல வந்து என்னோட ஃப்ரெண்டு அவர் வந்து நல்ல வைஷ்ணவர் கேன் நேரு, அவரை கூட்டிக்கிட்டு போய் குங்குமம் வச்சத அழிச்ச ஆன்டி ஹிந்து தானே ஸ்டாலின். அழிச்சார்ல. சர்ச்சில் வந்து போய் இப்படி போட்டாக்க அழிக்க மாட்டாரு. அதான் சொல்ல வந்தேன்னா, அதாவது அவர் இருக்கலாம் பொலிட்டிக்கல் ப்ரிஃபரன்ஸ், அதை ஐ அக்செப்ட். நீங்க இருக்கலாமா ஆன்டி ஹிந்துவா? கோர்ட்டில் அவங்க பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. அவர் உங்களை கன்சல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கன்சல்ட் பண்ண சொன்னா நாங்க என்ன எசமா ஏதாவது பண்ணுங்க, நாங்க வந்து நிக்கணுமா? அதுக்காக நான் எத்தனை பலதரப்பட்ட பேச்சுவார்த்தை நான் கிறிஸ்துவ தரப்புலையும் கூப்பிட்டு பேசியிருக்கேன் சார். கிறிஸ்துவ தரப்புலையும் கூப்பிட்டு பேசியிருக்கேன், இந்து தரப்புலையும் கூப்பிட்டு பேசியிருக்கேன். இந்து தரப்போட நீங்க ஹிந்து மெஜாரிட்டி நினைக்க மாட்டேங்கிறீங்க. ஜாதி வாரியா பிரிச்சு போடுவோம். அவரெல்லாம் வன்னியர் தனி, மற்றவங்க எல்லாம் அந்நியர் நினைக்கிறீங்க. அவங்க வன்னியர் இல்ல. நான் என்ன சொல்றேன், அவர்களுக்கு நாங்கெல்லாம் அந்நியர் இல்லை. செய்வாங்க சார். ஐபி சொன்னா செய்வாங்க, அவ்வளவுதான். சக்கரவாணி விட்டீங்க, அவர் சின்ன ஏசமா? ஒரு பெரிய ஏசமா, அவர் சின்ன ஏசமா? சின்ன விஷயங்கள் கூட போலீஸாரோ யாரோ வந்து செய்யறது கிடையாது. பல முறை எனக்கு தெரியாது. தமிழ்நாடு முழுக்க பாக்குறேன். பிரிவினையை வச்சு ஓட்டுவாங்க. அவங்க வன்னியர், நாங்கெல்லாம் அந்நியர் நினைக்காதீங்க. நீங்க அந்த மாதிரியா இந்துக்களை பிரிச்சு வச்சு ஜாதியை வச்சு பிரிச்சு விட்டு நிர்வாகத்துல நீங்க எல்லாரும் இந்துக்கு விரோதமா செயல்பட முடியும் நினைக்கிறீங்க. சரி, இப்ப நான் போறதுல என்ன ஆட்சேபனை சார்? என்ன லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துடும்? இஷ்யூ வேண்டாம். இப்ப நம்ம கொஞ்சம் இஷ்யூ வேண்டாம்னா நீங்க யூ ஷுட் ஆக்ட். கண்டிப்பா. சரி, நீங்க நேற்றுக்கு போலீஸ் அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்க அடிச்சிருக்கீங்க. நான் என்ன பண்ணேன், போலீஸ் தானே அடிச்சது. மறியல் பண்றாங்க, நம்ம மறியல் பண்ணாதீங்க. திமுக ஒரு லீடி ராணுவ வீரர்கள் தான் போய் பெஹல்காவில் சொன்ன மாதிரியா சொல்ல போறீங்களா? நியாயம் கிடைக்காது. இந்துக்களாச்சு அடிபட்டவங்க நியாயம் கிடைக்காது இந்துக்களுக்கு. பேச முடியல. என்ன நான் டாஸ்மாக வர பேச வேண்டிய நல்ல முடிவு. நான் இப்ப போறதுனால என்ன நடந்துரும்?
சாராய கடை குறைகிற மக்களை பார்த்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து சொல்றதுனால இதுல ஒன்றும் ஒரு தப்பு கிடையாதுல்ல. மன்னிப்பு கேட்கறது இது 6ஆம் தேதி அவங்க போட்டு கொடுத்துருன்னு சொல்லுங்க, அங்க வந்து சொல்லுங்க, முடிஞ்சு வரும்ல. பக்கத்துல ஒரு அண்ணா வந்து ஒரு ஆறுதல் சொல்ல போறாங்க சம்பந்தப்பட்ட ரெவன்யூ சைடு. சரி, அப்ப நான் என்ன சொல்றேன், யாரால முடியுமோ அவர்கிட்ட பேசுறேன்னா அவருக்கு வீடியோ வீட்டுக்கு போகணுமா போவோம் வாங்க. ஏன்னா சின்ன எசமானாலும் முடியாதுன்னா பெரிய எசமான்ட்ட கேட்போம். எவ்வளவு தூரத்துக்கு இந்து மக்கள் அந்த இடத்துல தமிழ்ச்செல்வன்ட்ட கேளுங்க. நான் எவ்வளவு தூரத்துக்கு அந்த இதுக்கு நீங்க அடிச்சு லேடிஸ் ஆஸ்பத்திரியில இருக்காங்க சார். ஐபி சொல்லி தான் சார் அடிச்சிருக்காங்க. அவர் சொன்ன ஐபி சொல்லுவார். 150 போலீஸ் சொல்லி போலீஸ் நல்லபடியா அவங்க தேரை எடுத்துட்டு வந்தோம் சார். ஒரு இஷ்யூ இல்ல, இப்ப லேடிஸ் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கல்ல, இல்லைங்கிறாரு, என்ன பண்ணலாம்? நேரம் தான் போனாங்க ஆஸ்பத்திரியில. எப்ப நடந்தது சொல்றேன், 98 இந்த சீரியல் பாம் பிளாஸ்ட்ல அட்வான்டேஜோட நானே போயிருக்கேன் ஆஸ்பத்திரியில. அன்னைக்கு அங்க இருந்த பதட்டத்தை விட இன்னைக்கு பதட்டம் கூடவா இருக்கு ஆஸ்பத்திரியில. என்ன போலாம்ல, ஏன்னா நீங்க இல்லைன்னு சொல்றதுனால நீங்க அட்மிட் பண்ணி சாரி தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா தயார் இல்ல. உங்கள்ட்ட பேசி முடிச்சு ஆக்கியிருப்பாங்க. எனக்கு தெரியாதா? டாஸ்மாக் கடையில போய் 2 மகளிர் போய் my experience in politics is almost maybe your age. அவ்வளோ வருஷமா இருக்கேன். அதுவும் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் அண்ட் எபவ் கேடர்ல, நான் வேற எந்த கேடர்ல இல்லை. நான் அதனால சொன்னேன், நான் வந்து 98 February 14 சீரியல் பிளாஸ்ட் நடந்தப்ப அவர் அட்வான்டேஜோட அது ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லா பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்த்துட்டு தான் நாங்கள் திருச்சி மீட்டிங் வந்தோம். என்ன அன்னைக்கே அவர் மிஸ்டர் கருணாநிதி என்ன சொன்னார், ஆர்எஸ்எஸ்க்கு ஆக்டோபஸ் மாதிரி 1000 காலுன்னு சொன்னார். 68 பேர் செத்து இருக்கான், 68 பேர் தாலி எடுத்திருக்காங்க. அதை பற்றி கருணாநிதி அன்னைக்கு கவலைப்படலை. ஆர்எஸ்எஸ் ஆக்டோபஸ்னார். ஆனால் குண்டு வச்சது பாட்சா, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. என்ன அந்த பாட்சா நீதிபதியை மிரட்டலது பேப்பர் ரிப்போர்ட். சரி, அது மட்டும் இல்ல, என்ன கைது பண்ணாங்க. பங்களாதேஷ்ல ஹிந்துஸ் பாதிக்கப்பட்டது, ராமகிருஷ்ணா கொளுத்தப்பட்டதை கண்டிச்சு நான் வந்து இதுக்கு ஆர்ப்பாட்டம், அந்த ஆர்ப்பாட்டத்தை அனுமதிக்க மாட்டேன்னு நீங்க தான் கைது பண்ணீங்க. நீங்க என்ன போலீஸ் என்ன? ஆனா பாட்சாவுக்கு 2000 போலீஸ் யூனிஃபார்ம்ல நின்று அவருக்கு ஊர்வலம் நடத்தினீங்க சார். அதுதான் இந்த தமிழ்நாட்டில் ஹிந்து விரோத திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தினுடைய செயல்பாடு. நான் வந்து 2 நிகழ்ச்சியும் நடந்தது இன்னும். ஏன்னா அன்னைக்கு சீரியல் பிளாஸ்ட் பாம் பிளாஸ்ட் நடக்கும் பொழுதும் ஐ வாஸ் ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி. அன்னைக்கு ஐ வாஸ் தேர். சரி, அதே மாதிரி அன்னைக்கு தான் ஒன்று மண்ணில் கை கட்டின்னு இருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது செத்தவனுக்கு நான் அழப்படாதுங்கிறீங்க, அழுதா கைது பண்ணுவேங்கிறீங்க. அது எப்படி நீ பங்களாதேஷ் இந்துக்காக அழலாம், அரெஸ்ட் பண்ணுவேன். ஆனால் பாட்ஷாவுக்கு ஊர்வலத்துக்கு